டேப்பை திறந்தா தண்ணி வருது, சுவிட்சை போட்டால் லைட் எரியுது. ஆனால் இந்த தண்ணிக்கு பின்னாடியும் இந்த கரண்ட்டுக்கு பின்னாடியும் கூட அவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது. ஸோ பெண்கள் வந்து இந்த குடத்தை தூக்குறதை விட்டுட்டு இன்றைக்கி கொலாய திருப்புற லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இன்றைக்கி பள்ளியிலையும் சரி, கல்லூரியிலையும் சரி, சில பெண்களுக்கு வீட்டில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது. இன்றைக்கும் மேரேஜ்குள்ளே கூட தேர் இஸ் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் ஹராஸ்மெண்ட் ஹேப்பனிங் இன் த நேம் ஆஃப் மேரேஜ். நான் புருஷன் தானே, நான் இதை செய்யலான்னு இல்லாத ஒரு கதையை கிரியேட் பண்ணி, பொண்ணு தானே நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுவாங்க. சம்மந்தமே இல்லாத ஆட்களோடலாம் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. பட் யூ நோ ஹூ யூ ஆர். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து உத்தமி அப்படின்னு உங்களை எரிச்சு காட்டணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாரோட பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கோடு இருக்குது. அந்த கோட்டை தாண்டி நீ வெளில வரக்கூடாது அப்படின்றது சமூகம் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறது. இந்த கோடு சமூகம் போட்ட கோடான்னு கேட்டால் இல்லை. அதை தாண்டி பெண்களே தங்களை சுற்றி ஒரு கோடு போட்டிருக்காங்க. குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம போடுற உடை வரைக்கும், நம்ம எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், யார் கூட சேர்ந்து சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்னு எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு பெரிய குரூப்பே வந்து சுற்றிட்டுருக்கு. அப்பா அம்மாவை, ஹஸ்பண்டை, ஃபேமிலியை, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை, சோஷியல் பேக்ரவுண்டை, எக்கனாமிக் பேக்ரவுண்டை காரணம் காட்டிட்டு நீங்கள் உட்கார போகிறீங்கன்னா கோடிக்கணக்கான பெண்களில் நீங்களும் ஒருத்தி. ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு உங்களுக்கு என்ன வருமோ அதில் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால், ஸோ பெண்களாகிய நாம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆண்களை விட 100 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கான ஸ்பேஸ் இந்த சமூகம் வந்து இப்போ உருவாக்கி கொடுத்துருக்கு. பட் அதை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா மறுபடியும் அதை நம்மகிட்ட பிடுங்கிறதுக்கும் அந்த சமூகம் வந்து தயாராக இருக்கும். 2021 மக்கள் நீதி மய்யம் சார்பில் மதுரவாயல் தொகுதி வேட்பாளர், 2026 திமுக சார்பில் மதுரவாயல் தொகுதி வேட்பாளர் எதிர்பார்க்கலாம். ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் மோடி இணைந்திருப்பது திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் திரு பத்மபிரியா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். பயாலஜி டீச்சர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், மக்கள் நீதி மய்யம் சார்பில் மதுரவாயல் தொகுதியோட வேட்பாளர், இப்போ வந்து திமுகவோட ஐடி. இதுக்கு முன்னாடி உங்களோட அரசியல் பயணம் தொடர்ந்தது எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். நான் எப்பயும் பதிய வைக்கிறது தான். அது அரசியல்ன்றதே எனக்கு ஒரு ஆக்சிடென்டல் ட்ராவல் ஜேர்னி மாதிரி தான் ஆரம்பிச்சிது. ஸோ எந்த ஒரு பணமோ பின்புலமோ அதிகாரமோ இல்லாத ஒரு ஃபேமிலி. ஸோ நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்து மளிகை கடை வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாருமே எங்கள் வீட்டில் படிக்கலை. நான் தான் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட், ஃபஸ்ட் டைம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேயும் இப்போ இருக்கக்கூடிய ஆள். பாலிடிக்ஸ் வரணும்னு வரல, சூழல் சார்ந்து நான் பேசின ஒரு காணொலி வைரல் ஆகி ஃப்ரம் தேர் இட் ஆல் ஸ்டார்டட் மக்கள் நீதி மய்யம். ஸோ என்வாயர்மெண்டல் ரிலேட்டட் ஆக்டிவிசம், அது இல்லாமல் எனக்கு ஒரு என்ஜிஓ இருக்குது. குழந்தைகள் சார்ந்து இன்றைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சமான விஷயத்தை செஞ்சுட்ருக்கும்போது அதுக்கு பவர் தேவை, அதுக்கு பாலிடிக்ஸ் தேவை அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ லா மேக்கர்ஸ் கேன் மேக் சேஞ்ச் அப்படின்றது புரிஞ்சதுனால இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கேன். 2020 உங்கள் காணொலி ஒன்று வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஆமாம், EIA 2020 நான் போட்ட ஒரு காணொலி, மத்திய அரசை விமர்சித்து நான் போட்ட ஒரு விஷயம். அண்ட் இப்போ அது வந்து அமல்படுத்தவே இல்லை, அது அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய வெற்றியாக வந்து நிறைய பேர் கொண்டாடினாங்க இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்கிறவங்க. ஸோ அங்கேருந்து தான் என்னோட பொலிட்டிக்கல் ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கொலை மெட்டெல்லாம் உங்களுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளத்தில் கம்பு சுற்றுனாங்க, வீட்டுக்கெல்லாம் யாரும் வரல. நிறையா இடர்பாடுகள் இருந்தது, மன உளைச்சல் இருந்தது, சோஷியல் மீடியாவில் நம்மளை புல்லிங் பண்ணுறது மற்றது எல்லாமே இருந்தது. பட் வீட்டுக்கெல்லாம் யாரும் வரல. ஓகே, மக்கள் நீதி மய்யம் வந்து அவங்க ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட? மறுபடியும் பசுமை நினைவுகள் மாதிரி ஆமாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கேம்பெயின்காக இன்வைட் பண்ணுது. என்வாயர்மெண்ட் ரிலேட்டட் டிஸ்கஷன் அண்ட் மற்ற இன்புட்ஸ்க்காக போனது தாங்க. எனக்கே தெரியாமல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணி ஃப்ரம் தேர் அங்கே ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அங்கேருந்து தான் வந்து எண்ணூர் காட்டுப்பள்ளி பற்றின டாக்குமெண்ட்லாம் வெளிவிட்டு அதுவும் அப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிச்சு. ஸோ என்வாயர்மெண்டல் சார்ந்து எனக்கு இருந்த இன்புட்ஸ் எல்லாமே வந்து அரசியல் சார்ந்து எனக்கு அங்கே மூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு மக்கள் நீதி மய்யம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்தது. அப்போவே எலெக்ஷனும் நெருங்கினது. ஸோ இட் வாஸ் ஆல் அன்எக்ஸ்பெக்டட். வேட்பாளராக வைக்கப்பட்டு ஸோ அங்கே நின்று 12% ஓட்டுகளும் வாங்கியிருந்தீங்க அந்த டைமில். 34,000 33,401 எதிர்பார்த்தீங்க? இல்லை, அது மக்கள் நீதி மய்யம் மாதிரியான ஒரு அரசியல் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அங்கே வந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நிறைய நண்பர்கள் இப்போயும் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து டச்சில் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அரசியல் சூழல் இருக்குது. எங்கே இருக்கோன்றதை விட நம்ம என்ன பண்ணுறோம், என்ன வந்து எதிர்காலத்துக்காக பேணி பாதுகாத்துட்ருக்கோன்னு இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போது மக்கள் நீதி மய்யம் திமுக நல்ல இணக்கமாக போயிட்டு இருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. மக்கள் நீதி மய்யம்ல நீங்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். எங்கள் வீட்டில் வந்து ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படி இருக்குது வீட்டில் ஆதரவு, எப்படி இருக்குது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள்?
இப்பயும் அதே சூழல் தான். நீங்க சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து வேலை செய்வாரீங்க அப்படின்னா, ஆண்கள விட ஒரு படி மேல அதிக சவாலும், உழைப்பும் வந்து பெண்களுக்கு தேவைப்படுது. அந்த வகையில இப்பயும் அதே ஆதரவு, எதிர்ப்பு கிடையாது. பட் எஸ் ஃபேமிலியோட சப்போர்ட்ன்றது கண்டிப்பா தேவை. பிசிக்கல் சப்போர்ட் இல்லாட்டாலும் மென்டல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட்ன்றது பெண்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ அந்த வகையில ஃபேமிலி இப்போ சப்போர்ட்டிவா இருக்காங்க. பிகாஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாத ஒரு பயத்துல இருந்துட்டு, இந்த 5 இயர்ஸ் ஜர்னி பரவால்ல, ஏதோ செய்ய விரும்புறா, நம்ம சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு இன்னைக்கு ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. எப்படி இருக்குது திமுகவில் இருக்குது, திமுகவில் கிடைக்கிற ஆதரவு, மகளிர் கிடைக்கிற ஆதரவு, உங்களுக்கு கிடைக்கிற ஆதரவு எப்படி இருக்குது? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சியில எப்படி வந்து அவர தாயுமானவர், அப்பான்னு சொல்லி பெண் பிள்ளைகள் வந்து கொண்டாடுறாங்களோ, கட்சிக்குள்ளேயுமே அந்த மாரி தான். பெண்களுக்கான ஸ்பேஸ் நாங்க வந்து மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு, பழகுறதுக்கு, நாங்க நெறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு, ந நிஜமாவே நல்ல சூழலா இருக்கு. வெளியிலேருந்து அரசியல் இப்படி, திமுக இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இடத்துல இருந்துட்டு, இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது, சொல்லப்போனா சீனியர் லீடர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து மூவ் பண்றாங்க. நெறைய விஷயம் அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. நெறைய விஷயம் கத்துக்க முடியுது. அதனால வெளியிலேருந்து காட்டப்படுற பின்பம் இல்ல அரசியல். உள்ள வந்து களம் வேற மாரி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா யங்ஸ்டர்ஸ்க்கும், விமென்க்கும் வந்து பாலிடிக்ஸ்ல நெறைய ஸ்பேஸ் இருக்கு. திமுக மாதிரியான பெரிய கட்சிகள்ல பெரிய ஆலமரம், நீங்கலாம் அங்க போனா ஒண்ணும் ஆக மாட்டீங்க, அப்படி இப்படின்லாம் நெறைய விமர்சனம் இருந்துச்சு. சின்ன ஒரு அச்சம் வந்து ஜாயின் பண்ணும்போது இருந்தது உண்ம. ஆனா வந்து உள்ள ஜாயின் பண்ணது நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே, சீனியர் லீடர்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. நெறைய பேர் வந்து காட்ஃபாதர்ஸ் மாரி உள்ளேருந்து கைட் பண்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த வகையில பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா தான் போயிட்டு இருக்கு. வளர விடாமல் தட்டுறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை? நீங்க ஒரு விஷயம் நோக்கி ஒரு டெஸ்டினி இதுதான் என் பாதை, இதுக்காக நான் வொர்க் பண்றேன்ற ஒரு தெளிவு உங்ககிட்ட இருக்கு. ஹர்டில்ஸ் டெஃபினட்டா இருக்கும். அரசியல்னு கிடையாது. நீங்க எந்த துறையில இருந்தாலும், முக்கியமா பெண்களா இருந்தா நெறைய ஹர்டில்ஸ் இருக்கும். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஹோம் டூ ஆஃபீஸ் ஸ்பேஸ். அந்த மென்டலா, மாரலா, ஃபிசிக்கலா நீங்க அதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த சவாலெல்லாம் தாண்டி ஏன்னா இப்ப அரசியல்லாம் இருக்கோம்னா, விடியற் காலையில சில இடங்களுக்கு கிளம்புற மாரி இருக்கும். லேட் நைட் இருந்து வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு உடலும் ஒத்துக்கணும், மனசும் ஒத்துக்கணும், சுத்தி இருக்க சூழலும் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். அரசியல்ல ஆப்வியஸ்லி அந்த சேலஞ்சஸ் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி நம்மளால வர முடியும். அங்க இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சு தான் நம்ம போறோம். ஸோ ப்ரிப்பேர்டா இருக்கும்போது யூ கேன் ஃபேஸ் எனிதிங். யாரும் உங்கள சப்ரஸ் பண்ணிலாம் பண்ண முடியாது. நீங்க ஒரு வேலைய நோக்கி தெளிவா போயிட்டு இருக்கீங்க. ஸோ யார் உங்க வேலைய வந்து குறைச்சு பண்ண முடியும்? ஸோ அது பாசிபிலிட்டி கிடையாது. நீங்க உங்க வேலைய தெளிவா பண்ணீங்கன்னா, உங்களுக்கான வெற்றின்றது டெஃபினட்டா இருக்கு. ஹோம்லேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாமே சவாலானது தான் மகளிருக்கு அப்படின்றீங்க. இந்த கேள்வி வந்து ஒரு ரிப்பீட்டடான கேள்வியா இருந்தால் கூட, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து எதிர்கொள்றீங்க? நீங்கள் வரப்போகிற தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பொதுவா சமூக வலைதளத்தில ஆக்டிவா இருக்கிறவங்களாலும் சரி, சமூக செயற்பாட்டாளா இருந்தாலும் சரி, அரசியல்ல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, இது வந்து மற்ற துறைய விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். காரணம் என்னன்னா, மற்ற துறையெல்லாம் உங்களுக்கு எதிரியா யாரா வேலை செய்யணும்னா, பாஸ் கிட்ட போட்டு குடுக்குறது, மத்த விஷயம்லாம் செய்வாங்க. இல்லன்னா புறம் பேசுவாங்க, நீங்க இல்லாத நேரத்தில பேசுவாங்க. இங்க என்னன்னா, கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்படின்னா, ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு உங்கள வந்து திட்டுறது. கூடவே இருப்பாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பின்னாடி வந்து வேற மாரி பேசுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ மென்டலி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இதுதான் உங்க களம். இந்த களத்தில உங்களுடைய எதிரி வந்து முன்னாடி வந்து பேசக்கூடிய எதிரி கிடையாது. புறத்தில நின்னு பேசக்கூடிய எதிரிகள். கண்ட மாரி பேசுவாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா உள்ள வரணும். உள்ள வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், பட்டறிவு டோட்டலா உங்களுக்கு இந்த சமூகத்த பார்க்குற விதத்தையே வந்து மாத்தி குடுக்கும். இப்போ ஒரு பெண்ணா சமூக வலைத்தளத்திலும் சரி, இந்த சமூக செயற்பாட்டிலயும் சரி, அரசியலும் சரி, நெறைய பேர் நெறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. பட் பத்மபிரியாவா நான் என்னோட ஐடென்டிட்டி இதுதான். நான் இதுக்காக வொர்க் பண்றேன்ற தெளிவு எனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத நான் ரிப்பீட்டடா சொல்லிக்கணும். அப்போ என்ன பத்தி ஆப்போசிட்டா வர நெகட்டிவ்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ சவால்னு கேட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். உங்க மைண்ட ரிலாக்ஸ்டா, பீஸா வச்சுக்கிட்டு, என்ன வொர்க்காக வந்திருக்கீங்களோ, அந்த வொர்க்க ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டீங்க அப்டின்னா, எந்த பிரச்சனையுமே இருக்காது. மென்டல் ஸ்டெபிலிட்டியை அன்ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்? ஆ, நீங்க செய்யாதத செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இல்ல உங்கள வந்து ஃபிசிக்கலா நீங்க இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க. நெறைய பெண்கள் அதையும் தாண்டி வராங்க. "நீ குண்டா இருக்க, குட்டையா இருக்க, உனக்கெல்லாம் எதுக்கு இது?" அ ஸோ அந்த மாரி அ உடல் சார்ந்த ஏதாவது ஃபீட்பேக்ஸ் குடுக்குறது. இல்லன்னா, இல்லாத ஒரு கதைய கிரியேட் பண்ணி, "பொண்ணு தானே, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பன்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்றது, உங்க நேர்ல வந்து பேசுறது, சைட்ல உங்க காது பட பேசுறதெல்லாம் வேற. சோஷியல் மீடியாலயும் வந்து இந்த மாரி அசாசினேஷன் தான் பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாத ஆட்களோடலாம் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. பட் யூ நோ ஹூ யூ ஆர். நீங்க வந்து அவங்க கிட்ட நான் வந்து உத்தமி அப்படின்னு உங்கள எரிச்சு காட்டணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு பெண்களுக்கு எந்த துறையில இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் என்னன்னா, "இவ என்ன உத்தமியா?" அப்படின்ற ஒரே வார்த்தையில வந்து ஒரு பெண்ண வந்து விமர்சிச்சுடுறாங்க. ஸோ பெண்கள எப்பயுமே கேரக்டர் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்கள மட்டம் தட்டணும், தாழ்த்தணும், இல்ல அவங்கள வந்து இந்த ரேஸ விட்டு வெளியில தள்ளணும் அப்படின்னு முயற்சிப்பாங்க. ஸோ அந்த வகையில பெண்களாகிய நாம யாருன்றது நமக்கு தெரியும். எப்பயும் நம்மள நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களாவே இருங்க. அந்த பயணத்த நோக்கி போங்க. உங்கள நோக்கி எறியப்படுற கல்ல நீங்க ஒரு பெரிய மாட மாளிகையே கட்டிடலாம். அதனால இத நினைச்சு வருந்த வேண்டாம். ஸோ அது ஒண்ணு தான் என் கண்ணுக்கு பெரிய ஹர்டலா தெரியுது. அத தாண்டி ஆப்வியஸ்லி உங்க மன சோர்வடையும், உடல் சோர்வடையும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கு.
அதுக்கு அப்பாற்பட்டு குடும்பம், ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய டைம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதில சில பிரச்சனைகள் வரலாம். இதை தாண்டி வேற எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. சோசியல் மீடியால எவ்வளோ பெரிய அவதூறையும் உங்க மேல அள்ளி வீசலாம். குடும்பங்கள், குடும்பத்தில உள்ள உறுப்பினர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் போக போக வந்து நம்ம பயணம் எதுன்றத பார்க்குறாங்க. இதில என்னன்னா கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை தேவை. நம்ம ஃபேமிலியில உட்காந்து இதெல்லாம் நடக்குது. பட் நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்றத நம்ம கண்டிப்பா வந்து ஃபேமிலிக்கு வந்து கன்வே பண்ணணும். வெளியில வரவன் போறவன் சொல்ற எல்லா கமெண்ட்டும் நம்மகிட்ட கன்வே பண்ண அவசியம் இல்ல. ஆனா என்ன கமெண்ட் வந்தாலும் நான் தெளிவா தான் இருக்கேன், தைரியமா தான் இருக்கேன். என்ன எதுவுமே வந்து நெருங்காது அப்படின்றத அந்த ஒரு உறுதிப்பாட நம்ம வீட்ல வந்து வெளிப்படுத்தணும். ஸோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மள எந்த வகையிலும் அவங்க ட்ரபிள் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ட்ரபிளும் இல்ல. அரசியலுக்காக எந்த அளவுக்கு குடும்பத்தோட ஸ்பேஸ வந்து தியாகம் பண்ணியிருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க? அதை எப்படி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க? நெறைய ஃபேமிலி ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ண முடியாது. தம்பி, தங்கச்சிங்க யார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வீட்ல நீங்க நெனச்ச டைம்ல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாது. நெறைய நேரங்கள் வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஆ பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. நீங்க அந்தபடி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஆடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிளாசிக்கல், பரதநாட்டியம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் போஸ்ட் பாலிடிக்ஸ் நான் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறது பிடிக்கும். இப்போ என்ஜிஓ சார்ந்து நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். பட் வென் யூஆர் பொலிட்டிக்கல் ஃபிகர் அதை கையாளுற முறை அப்படின்றது வேறையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் வந்து அந்த இடத்துல சூழலுக்காக, சமுதாயத்துக்காக நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு இருக்கும். மற்றபடி எதுவும் கிடையாது. மேடைகள்ல உங்களுக்குரிய அங்கீகாரத்தையும், உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தையும் குடுக்குறாங்களா? சீனியர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் நெறைய பேர் காட்ஃபாதர்ஸா இருக்காங்கன்றீங்க. அதை தாண்டி உங்களுக்கான அடையாளத்த குடுக்குறாங்களா? நிச்சயமா. அதுவும் திமுக மாதிரியான கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது, முக்கியத்துவம் இருக்காது, சும்மா வச்சிருப்பாங்க. அப்படிலாம் பெரிய விமர்சனம்லாம் முன்னாடி வரதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் உண்மையா சொல்ல போணும்னா, இங்க பெண்களுக்கான ஸ்பேஸ்ன்னு இருக்கு. ஆனா, இங்க பெண்களுக்கு ஒரு சவால் என்னன்னா, அவங்க குடுக்குற ஸ்பேஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க 1 மடங்கு இல்ல 10 மடங்கு வேலை செஞ்சு அந்த ஸ்பேஸ தக்க வச்சுக்கணும். திறமையான ஒரு ஆளு கண்டிப்பா வந்து நீங்க கட்சிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றீங்க? உங்களால சமுதாயத்துல என்ன மாற்றம் வருதுன்றத கட்சி நோட்டீஸ் பண்ணுச்சுன்னா, இந்த இயக்கம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ வந்து குடுக்கும். உதாரணத்துக்கு மாவட்ட செயலாளர்களே பார்த்தீங்கன்னா, துணை மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து பெண்கள் பை டிஃபால்ட் திமுகல இருக்காங்க. இது வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கும் வந்து ஸ்பேஸ் குடுக்குறாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் குடுக்குறோம். பட் அது நீங்க வொர்க் பண்ணி, நீங்க யாருன்னு உங்கள ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும். ஸோ, அதனால மேடையில இல்ல மற்ற இடங்கள்ல பெண்களுக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டா, பை டிஃபால்ட் ரிசர்வேஷன் மாரி திமுகக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு. இந்த இயக்கத்துல இந்த ஸ்பேஸ் இருக்கு. சமூகத்துல மட்டும் கிடையாது. இயக்கத்துக்குள்ளேயும் வந்து அந்த ஸ்பேஸ வந்து தலைவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா, அத சரியா பயன்படுத்திட்டு நீங்க ஷைன் ஆகுறீங்களா அப்படின்றது வந்து பெண்களோட கையில தான் இருக்கு. திமுகன்னு கேட்கல. ஒரு ஆண் செய்றத விட அதிகமான வேலை செஞ்சா தான் ஒரு பெண்ணால வந்து ஜொலிக்க முடியுதா? அது மாரி சூழல் தான் இருக்கா? சமூக செயற்பாடும் சரி, அரசியலும் சரி, ஆண் ஆதிக்கம் மிக்க ஒரு இடமா தான் இன்னைக்கும் அது இருக்கு. நம்பர் ஆஃப் விமன் ரெப்ரசன்டேஷன் பெண்கள் உள்ள வர்றதுன்றதே எண்ணிக்கை கம்மி. 100 ஆண்கள் இருந்தா அங்க 2 பெண்கள் இருந்தா அதே அதிசயம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆண்களுக்கு நிகரா 98 பேருக்கு ஈக்குவலா 2 பேர் வந்து கம்பீட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதிகப்படியான உழைப்பும், நீங்க உங்க தனித்துவமும் காட்டினா மட்டும் தான் உங்களால எந்த இடத்துலயும் வந்து ஷைன் பண்ண முடியும். இப்போ ஐடியோ இல்ல மத்த துறைகளோ பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு நிகரா 50% அப்படியே வந்து விமன் இருக்காங்க. பட் இந்த மாரியான இடங்கள்ல வந்து நான் சொன்ன மாரி குடும்ப சூழல், நான் சரியா செய்ய முடியுமா? இல்ல நான் போனா என் கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவாங்களோ? இந்த மாரி நெறைய பயத்துல பெண்கள் முதல்ல இங்க வர்றதுக்கே வந்து தயங்குறாங்க. சில பேர் வந்து தயக்கத்த மீறி உடைச்சிட்டு வந்துருவாங்க. 1, 2 கல்லடி பட்ட உடனே பேக் அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி நிக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா வந்து தலைவர்கள் போற்றக்கூடிய இடத்துலயும், இன்னும் சொல்லப்போனா தலைவர்களாவும் மாறி இருக்கிறத வந்து வரலாறு காட்டியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பயந்து ஸ்டெப் பேக் வாங்காம, நீங்க நின்னீங்க களத்துல அப்படின்னா, டெஃபினட்டா வின் பண்ண முடியும். நெறைய பேர் இப்பயும் லிவிங் எக்ஸாம்பிள்ஸா இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல்கள்ல 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அரசு பணியில வந்து 40% இடஒதுக்கீடு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா திமுகல வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாவோ, மாவட்ட செயலாளர்களாவோ, அமைச்சர்களாவோ ஏன் அந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படல பெண்களுக்கு? ஆ இது வந்து அ ஒரு பதவி அப்படிங்கிறத தாண்டி திமுக கழகமா, இயக்கமா வந்து என்ன பண்ணியிருக்கு? சமுதாயத்தில எவ்வளோ பெரிய மாறுதல் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விமன் ரெப்ரசன்டேஷன் பத்தி பேசுறோம். எம்பில வந்து ஈக்குவல் விமன் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கும் இந்த பாராளுமன்றத்தில ஒலிக்கிறது வந்து திமுகவோட குரல் தான். ஸோ சொசைட்டில இதுவரைக்கும் நம்ம பார்க்குற இந்த விமன் எம்பவர்மெண்ட், ஈக்குவாலிட்டி, ரிசர்வேஷன் இது எல்லாமே சொத்துல ஆரம்பிச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இலவச பேருந்து பயணம் வரைக்கும், பெண்களுக்கான இடஒதுக்கீடும், அவங்களுக்கான ரிசர்வேஷனும், பிரதிநிதித்துவத்த வந்து கண்டிப்பா கொண்டு வரணுன்ற முழக்கத்த இந்த இயக்கம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒரு பெண்ணா அரசியல் பேசக்கூடிய இடத்துல வந்து என்னால இருக்க முடியுது. நெறைய பேர் பெண்கள் இன்னைக்கு படிக்கிறதுக்கு மத்த இடத்துக்குலாம் வெளில வராங்க. இந்த கல்லடியிலருந்து தப்பிச்சு வெளில வர்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாரோட பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்ட தாண்டி நீ வெளில வரக்கூடாது அப்படின்றது சமூகம் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறது. இந்த கோடு சமூகம் போட்ட கோடான்னு கேட்டா இல்ல. அத தாண்டி பெண்களே தங்கள சுத்தி ஒரு கோடு போட்டுருக்காங்க. இந்த கோட்ட விட்டு நான் வெளில போனா பாதுகாப்பா இருக்க மாட்டேனோ, நம்ம மேல யாராவது குற்றம் சாட்டிருவாங்களோ, நம்மள பார்த்து புறம் பேசிடுவாங்களோன்ற மனத்தடை வந்து பெண்களுக்கே இருக்கு. அத தாண்டி வெளில வரவங்களும்
ஆப்வியஸ்லி இந்த சொசைட்டி கல் வீசும்போது பயந்து நான் பின்னாடி போகாமல் அங்கே நிற்கணும். ரிசர்வேஷன் ஒன்று உள்ளே கொண்டு வரலனா உள்ளாட்சி தேர்தலில் 50% மேயர் இன்னைக்கு பெண்களாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதை கொண்டு வந்தது திமுக தான். இந்த வகையில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அதுக்கான தேவை வரும்போது அத்தனை பிரதிநிதித்துவம் நம்ம இங்கே இருக்கும்போது டெஃபினட்டாக அதுக்கான ஸ்பேஸும் ஓப்பன் ஆகும். ஏனோ தானோ எடுத்தேன் விமனை போட்டே ஆகணுன்றதுக்காக போட்டேன் அப்படின்னு இல்லாமல் நமக்கு ஒலிக்க போகிற குரல் ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கும் நம்ம எம்பிஸில் வந்து பார்த்திங்கன்னா விமன் எம்பிஸ் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். கனிமொழி மேமில் ஆரம்பித்து தமிழ் தங்க பாண்டியன்லேருந்து இப்போ ராணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை போய் இவ்வளோ பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விமனுக்கான ஸ்பேஸ் பாலிடிக்ஸில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான கேண்டிடேட்ஸும் இப்போ வளர்ந்துக்கிட்டே வர்றதை கண்கூடி பார்க்க முடியுது. பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், சீமான் போன்றவர் வைக்கிற விமர்சனம் வந்து திமுகவில் வந்து மகளிருக்கு வந்து உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்ல. என்னதான் கனிமொழி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஸ்டாலினை விட வந்து அவர் டம்மி செய்யப்படுறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? எதிரிகள் வந்து நம்மளை எப்படி பலவீனமாக்கணும், எதை தொட்டால் வந்து பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை தொட நினைப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி சொசைட்டியில் சொல்லப்பட்ட சோகால் டேபுஸை தொட்டோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கனிமொழி மேம் இன்றைக்கும் வந்து திமுக கழகத்தின் இயக்கத்தின் ஒரு முகமாக இன்றைக்கி அங்கே கட்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிஆர் பாலு சாரில் ஆரம்பித்து தயாநிதி மாறன் சாரில் ஆரம்பித்து கனிமொழி மேமும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே ஒரு முகமாக இல்லை, குரலாக ஒலிக்கலை அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட குரல் வந்து பாராளுமன்றத்தில் கேட்குமான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கும் நீங்கள் தமிழை பற்றி இல்லை நம்ம மாநில உரிமை பற்றி, சுயாட்சியை பற்றி, நம்ம தலைவரை பற்றி, நம்மளுடைய கல்ச்சர் பற்றி தொட்டிங்கன்னா முதல் குரல் கனிமொழி மேம் கிட்டேருந்து தான் வரும். ஸோ யாருக்கு எங்கே கரெக்டாக ஃபிட் பண்ணோன்னா அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறது சரி அப்படின்றது தான் பார்க்கப்படுது. மக்களுமே அதை வரவேற்கிறாங்க. அந்த வகையில் அவங்க யாரும் ஒடுக்கலை. ஸோ அவங்க ரெப்ரசன்டேஷன் இங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீ மாநில கட்சி மாநிலத்தோடு இரு, நீ ஏன் மத்தியில் வந்து இதெல்லாம் பேசுகிறன்ற ஒரு கோவம் இவங்கள மாதிரியான ஆட்கள் ஒழிக்கிறதுனால வருது. அதனால் அவங்களை இங்கே யாரும் ஒடுக்கல, அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கனிமொழி மேம் ஷீஸ் பீன் அ வாய்ஸ் ஃபார் விமன். இன்னும் நிறைய விமன் ரெப்ரசன்டேஷன் உள்ளே கொண்டு வரதுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க இதை வந்து அரசியல்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளும் யூஸ் பண்ணுறாங்க. தமிழிசை ஆகட்டும் இல்லை அந்த கட்சி சார்ந்த யாரை வேணா இருக்கட்டும், அவங்க தமிழ்நாட்டிலேருந்து என்னத்தை கொண்டு வந்திருக்காங்க? இது வரைக்கும் மக்களுக்காக ஒன்றும் பண்ணல, மகளிருக்காகவும் ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறது, ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் வந்து கட்சியே ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க மற்றவங்களை பற்றி கை காட்டணுன்ற அவசியம் கிடையாது. பிரதிநிதித்துவம் கொண்டு வந்திருக்கோம். நம்ம கொண்டு வர பிரதிநிதித்துவம் இயக்கத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சமூகம் சார்ந்து இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கான இடஒதுக்கீடில் ஆரம்பித்து சொத்து இதில் ஆரம்பித்து இன்றைக்கி கல்வி வரைக்கும் இவ்வளோ வந்திருக்கு. இந்தியாவிலே வந்து விமன் ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தா தமிழ்நாடு டாப்பில் இருக்குது. மெடிக்கலில் டாப்பாக இருக்கும், எஜுகேஷனில் டாப்பாக இருக்கும், நம்பர் ஆஃப் பிஹெச்டி ஜாயினிஸ் டாப்பாக இருக்கும். ஆண்களை விட பெண்கள் இங்கே அதிகமாக படிச்சுட்ருக்காங்க. இது வந்து இன்னைக்கு ஒரு நாளில் நடந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் அத்தனை பெண்களை வந்து இந்த சமூகத்துக்கு ரெடி பண்ணி நம்ம வெளில அனுப்பிச்சிட்ருக்கோம் அப்படின்னா அது தமிழகத்தோட வெற்றியாக தான் பார்க்கப்படுது. அது இந்த இயக்கம் செஞ்சது தான். ஸோ அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை காட்டி இங்கே விமனுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த போய். இல்லை, சீமான் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிப்பாற்ற வேட்பாளர்கள் 50% வேட்பாளர்கள் வந்து பெண்ணுக்கு உரிமை கொடுக்குறேன். ஆனால் திமுகவில் பாருங்கள், மொத்தமே ஒரே ஒரு மாவட்ட செயலர் தான் இருக்காங்க, 2 அமைச்சர் தான் இருக்காங்க, 6 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க. ஸோ நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 50% இடஒதுக்கீடு கொடுப்பேன் பெண்களுக்கு. திமுக வந்து அது பேரளவுக்கு தான் சொல்லவும் செய்யாது அப்படின்ற. இல்லை, யாருமே வந்து ஒரு பொறுப்பில் இல்லாதப்போ என்ன கதை வேணாலும் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய கட்சியோடைய முகமாக தெரியப்பட்ட பெண்களே இன்றைக்கி ஒருத்தராக வந்து வெளியில் வரதை வந்து நம்மளால் கண்கூடி பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் பெண்கள் சார்ந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கூட இன்றைக்கி வரைக்கும் ஒழுங்காக சொல்லாமல் இன்னும் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை பற்றி பேசணுன்ற விருப்பம் இல்லை, அதை பற்றி பேசணுன்ற இது இல்லை. பட் பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது வந்து மகம் சொல்லிக்கிற மாதிரி இன்றைக்கி மாறிட்டுருக்கு. ஸோ பேச்சளவுக்கு மட்டும் பெண்களை வந்து 50% அப்படின்னு காட்டுறது இல்லாமல் உண்மையாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் இவ்வளோ நேரம் சொன்னது டிரான்ஸ்ஃபர்மேஷனோட எக்ஸாம்பிள். ஸோ மாவட்ட செயலாளர்கள் இல்லைன்னு இல்லை, பெண்களால் சில விஷயம் பண்ண முடியும். மாவட்ட செயலாளர் அப்படின்றப்போ வெறும் பொறுப்பு மட்டும் கிடையாது, அதை தாண்டி அவங்க களத்தில் நான் சொன்ன மாதிரி ராத்திரி பகல் நிற்கணும், எல்லாத்தையும் தாண்டி வரணும். ஸோ நிறைய விஷயம் மேனேஜ் பண்ணுறது இங்கே ஆண்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுக்காக பெண்களுக்கு வரல அப்படின்னு சொல்ல, இன்றைக்கும் வந்து மாவட்ட செயலாளர்கள் சில பெண்கள் இருக்காங்க. மதிப்புக்குரிய கீதா ஜீவன் அவர்கள் ஆரம்பித்து இதுக்கு முன்னாடி வந்து வாசுகி மேம்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஸ்ட்ராங்கான விமன் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ பெண்களே இல்லைன்னு கிடையாது, அதுக்கான ஆட்கள் இருக்கும்போது அவங்களுக்கான ஸ்பேஸும் அங்கே கொடுக்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் பல அணிகளுடைய தலைவர் வந்து பெண்களாக தான் இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி டிஎஸ்லாம் பாருங்கள், பெண்களாக தான் இருக்கும். எந்த இடத்துல பெண்கள் அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கோ, எங்கே நாங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ எங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி இயக்கத்தில் வந்து நிறைய இளம் பெண்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் வந்து தலைமை மாண்போடு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக தலைமையும் தலைவரும் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து வெளியில் இருக்கவங்க வந்து ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டாம், அது எங்களோட பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நான் சொன்ன மாதிரி பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்றது முன்னாடி இல்லாமல் இருந்த காலகட்டத்திலேருந்து பெண்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்கள அதுக்கு ரெடி பண்ணி இன்றைக்கி சமூகத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வந்து திமுக கழகம். ஸோ அந்த வகையில் இப்போ தான் படிச்சிருக்கோம்.
வேலைக்கு போகிறோம். அரசியல் வயப்படுத்த வேண்டிய காலம் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டான ஆட்களை கரெக்டான டைமில் உள்ள ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக கொண்டு வருவாங்க. சும்மா பேச்சுக்காக, பெயருக்காக, இடம் கொடுக்கணுமேனு ஒப்புக்கு சப்பாக்காக சின்ன பசங்க மாதிரி விளையாடாம, உண்மையாக அதுக்கு தகுதியான கொடுத்தா ஆட்களை ஜெயிக்கணுன்றீங்க. கொடுத்தா ஜெயிக்கணும்னு சொல்லலை. அதுக்கான ஆட்களும் இங்கே உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இப்போ கூட நம்பர் ஆஃப் எம்பி சீட்டில் இப்போ ஒரு உமன் எம்பி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எம்எல்ஏலையும் அந்த மாதிரி மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே கொண்டு வர முடியும். இது அவர் எடுத்திருக்க ஸ்டெப்புன்றது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஸ்டெப். அது இல்லைன்னு சொல்லலை. விமன் ரெப்ரசன்டேஷன் வேணும் தான். ஆனால் ஜெயிக்கவே மாட்டோன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல 50 பெண்களை கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. மாறா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆளுங்கட்சி, ஆல்ரெடி அரசு ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ சரியான ஆட்களை பிரதிநிதித்துவத்தை அங்கே நிற்க வைக்கிறதுன்றது முக்கியம். இங்கே கட்சியும் முக்கியம், ஆட்சியும் முக்கியம். உள்ளே இருக்கக்கூடிய எல்லாரையும் அணைச்சு தான் நம்ம கொண்டு போக வேண்டியது இருக்குது. அப்படின்றப்போ பெண்களுக்கான விமன் ரெப்ரசன்டேஷன் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக தலைமை அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போது அதுக்கான ரெப்ரசன்டேஷன் ஸ்லோவாக 1 by 1 இன்க்ரீஸ் ஆகும். நாம் தமிழ்லேருந்து நிறைய முன்னணி நிர்வாகிகள் வெளில போயிட்டே இருக்காங்க அப்படின்னீங்க. சமீபத்தில் காளியம்மான வெளியே இருக்காங்க. திமுகவில் சேரப்போறதா நிறைய தகவல் வந்துட்டு இருந்துச்சு. ராசிபா சீட் கேட்குறாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கு? இல்லை, வந்தா காளியம்மாள் வரவேற்பீங்களா? அக்கா மாதிரியான செயல்பாட்டாளர்கள் பாலிடிக்ஸ்க்கு வர்றது, அவங்க கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு ஒரு இடம் செட் ஆகலை அப்படின்றப்போ அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டாங்க சரி. பட் அவங்கள மாதிரியான ஆட்கள் பாலிடிக்ஸில் இருக்கணும் அப்படின்றது எங்களை மாதிரியான நிறைய பேருடைய விருப்பமும் கூட. ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கான குரல் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்கள மாதிரி நிறைய பேர் இன்னும் போல்டாக வந்து வருவாங்க. அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுடைய ஒர்க் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்புகிறோம். அவங்க எங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்கன்றது கம்ப்ளீட்டாக அவங்களோட கருத்து. ஸோ வதந்திகளை மட்டும் வச்சு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த வகையில் காளியம்மாள் அக்காக்கு ஆல் தி பெஸ்ட். அரசியலில் உங்களுக்கு பிடித்த ஆளுமைகள், ஐக்கான், அவங்கள்ட்ட வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம் அப்படி? ஐகான் அப்படின்னா நம்ம நேரில் பார்த்து அவங்கள அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இப்போ தான் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்குது. கனிமொழி மேம் பார்க்குறதுக்கோ இல்லை தமிழ் தங்கப்பாண்டியன் பார்க்குறதோ எங்கே இது சார்ந்து. அதை விட்டால் பிரியங்கா காந்தி இந்த மாதிரி. ஆப்வியஸ்லி ஆண்கள் மட்டுமே சூழ்ந்திருந்த ஒரு இதில் வந்து பெண்களுடைய பிரதிநிதித்துவமே கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த லீடர்ஸுமே ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணிடலாம். இப்போ மம்தா பானர்ஜியில் ஆரம்பிச்சு நிறைய பேர். ஸோ அவங்கள பக்கத்தில் இருந்து பார்த்து அப்சர்வ் பண்ணோமான்னு கேட்டால் இந்த வயசில் எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. மேபி சான்ஸ் கிடைக்கும்போது நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுவேன்னு நினைக்கிறேன். பட் பெண்களாக அரசியல்லையும் சமூக செயற்பாட்டிலையும் வந்து நிற்கிறதுக்கே வந்து ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அந்த வகையில் அப்படி வந்து நிற்கிற எல்லாருமே, மஹுவா மொய்த்ரா உட்பட எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஸோ விமன் பீயிங் போல்ட், ரெப்ரசன்டிங் ஹர் செல்ஃப் அஸ் அ போல்ட் பர்சன்றதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா வகையிலையும் இப்போ குட்டி குட்டி கவுன்சிலர்ஸ்லாம் என்னால் பார்க்க முடியுது. அவங்க ஏரியாவில் அவங்க தான் ராணி, போல்டாக வந்து நிற்பாங்க. பார்க்குறதுக்கு அவங்க வயசானவங்களா இருக்காங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பட் அவங்க ஏரியாவில் அவங்க வார்டில் அவங்க தான் ராணின்றப்போ அவங்க கூட எனக்கு ஒரு வகையான இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ மம்தா பானர்ஜியில் ஆரம்பித்து மஹுவா மொய்த்ராலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ராணின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் கூட எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ பெண்களாக இங்கே இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சவால். அதனால இவங்க எல்லாருமே நான் இன்ஸ்பிரேஷனை தான் பார்க்குறேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவங்களை பற்றி உங்களுக்கு பார்வை? ஜெயலலிதாம்மா டெஃபினட்டாக பிடிக்கும். ஆண்கள் சூழ்ந்திருந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து நின்று இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இன்னெவிட்டபிள் ஃபோர்ஸாக வந்து மாறி இருக்காங்க. டெஃபினட்டாக அது பாராட்டப்படக்கூடிய விஷயம் தான். அவங்க மேலே நிறைய விமர்சனம் இருக்குது. பட் பெண்ணாக மட்டும் அவங்கள பார்க்கும்போது ஷீஸ் அ போல்ட் டிட்டர்மைன் லேடி. லாங்குவேஜ்லேருந்து மற்ற எல்லா விஷயமுமே ரொம்ப வெல் வர்ஸ்ட். ஸோ அவங்களுக்குமே என்னென்னா அவங்க விரும்பின வாழ்க்கை வேறு, ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை வேறு. ஆனால் இருந்த இடத்துல அவங்க 100 இல்லை 200% கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஷீ இஸ் ஆல்சோ அன் இன்ஸ்பிரேஷன். மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், இது போன்ற திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தின்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க? இதில் நீங்கள் மிஸ் பண்ண ஒரு திட்டம் காலை உணவு திட்டம். ஸோ இந்த காலை உணவு திட்டம் இல்லை மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம் இது எல்லாமே வந்து ஓட்டரசியலுக்கு அப்பாற்பட்ட திட்டங்கள். இப்போது நான் இவ்வளோ தூரம் பெண்களாகிய நாங்கள் ஒரு 100-200 வருடம் கழித்து இன்றைக்கி சுதந்திரமாக படிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இது ஒரு நாளில் நடந்த மாற்றம் கிடையாது. பல தலைவர்கள், பல இயக்கங்கள், பல போராட்டங்களுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம். இதை பெண்களே இன்னும் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் பின் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து உணராத இடத்துல இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா சுலபமாக இன்றைக்கி வந்து டேப்பை திறந்தால் தண்ணி வருது, சுவிட்சை போட்டால் லைட் எரியுது. ஆனால் இந்த தண்ணிக்கு பின்னாடியும் இந்த கரண்ட்டுக்கு பின்னாடியும் கூட அவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது. ஸோ பெண்கள் வந்து இந்த குடத்தை தூக்குறதை விட்டுட்டு இன்றைக்கி கொலாய திருப்புற லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, எவ்வளோ லீடர்ஸோட இன்புட் இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. ஏன்னா எனக்கு அது ஈஸியாக கிடைக்குது. ஸோ அதோட வரலாறை வந்து நான் டோட்டலாக மறந்துட்டேன். ஸோ இந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இல்லை கட்டணமில்லா பேருந்தாக இருக்கட்டும் இன்றைக்கி இது வந்து யார் கண்ணுக்கும் ஒரு மகத்தான திட்டமாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் போக்குவரத்து வசதி இல்லாததுனால நான் என் பெண் பிள்ளையை படிக்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கும் வந்து சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்காங்க. நான் கண்கூடி பார்க்குறேன். ஏன்னா குழந்தைகள் சார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால தெரியுது. ஸோ இங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி போகணும், இவரெல்லாம் போக முடியாது, அதனால் என் பொண்ணு நான் படிக்க அனுப்ப மாட்டேன்னு சொல்கிற அம்மாவை நான் கேட்டிருக்கேன். ஸோ அங்கே பஸ் அரேஞ்ச் பண்ண மட்டும்தான் அந்த குழந்தை வந்து போயிட்டு வர முடியுன்ற சுச்சுவேஷன்.
அதே மாதிரி தான் பெண்கள் வேலைக்கு போகிறதும். ஸோ ஒரு பெண் பிள்ளை படிக்க போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஃப்ரீ பண்ணி விடுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு புரட்சி. அதோடைய மாற்றம் எப்போ தெரியும்னா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் ஒரு நாளில் அந்த இது போகிறதுனால தெரியாது. ஆனால் தொடர்ந்து 5-10 வருஷம் கழித்து விமன் வந்து ஒர்க் ஃபோர்ஸாக மாறி இன்றைக்கி ஆல்ரெடி தமிழ்நாடோட ஜிடிபியில் வந்து விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியன் லெவலில் வந்து அதிகமான பெண்கள் வேலைக்கு போகிறதும் படிக்க போகிறதும் தமிழ்நாட்டில் தான் அதிகம். அது மாதிரி இந்த கட்டணமில்லா பேருந்தும் காலை உணவு திட்டமும் இன்னைக்கான திட்டம் கிடையாது. இன்னிலேருந்து மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா 5லேருந்து 10 வருஷம் கழிச்சு அதோடைய ரிசல்ட் வந்து தெரியும். ஆனால் அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாருக்கும் தெரியாது, திமுக அரசுன்னு தெரியாது. ஆனால் அதனால் பயன்பெற போகிற பிள்ளைங்களும் பெண் பிள்ளைகளும் நாளைக்கு சாதிச்சுட்டு வந்து இந்த தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு விஷயம் செய்வாங்கல்ல, அந்த மாற்றம் தான் இந்த திட்டங்களுக்கான மாற்றம்னு நினைக்கிறேன். தாய்மானவர்னு நாங்கள் அதனால தான் எங்களுடைய முதல்வரை வந்து கூப்பிடுறோம். ஸோ அப்பான்னு இன்னைக்கு குழந்தைங்க கூப்பிடுறாங்க, நாங்கள் அவர் தாய்மானவர்னு கூப்பிடுறோம். காரணம் என்னன்னா, ஓட்டரசிலுக்கு செல்லாத குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம்னு ஒன்று கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கான சாப்பாடு மட்டும் இல்லாமல் அவங்கள பத்திரமா அமுச்சிட்டு வச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய தாய்மாருக்கான திட்டமாக தான் நான் அது எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறேன். இது இல்லாமல் கட்டணமில்லா பேருந்தும் அதே மாதிரி தான். மாணவர்களுக்கு பஸ் இலவசம், இப்போ பெண்களுக்கும் பஸ் இலவசம். ஆண்கள் வந்து நீ கதறாங்கடே எல்லாம் அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா 5 to 10 இயர்ஸில் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அப்பான்னு கூப்பிட்டா தப்பாக போயிடும் அப்படின்னு அதிமுக விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கவுண்டர் கொடுக்கணும், வேறு எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ யாரை வந்து நம்ம விமர்சித்தோன்னா நம்ம லைம் லைட்டில் இருப்போம் தெரிஞ்சு அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம குழந்தைங்க கிட்ட போய் அவர் அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி நம்ம சொல்லலை. அவங்களாம் மனமுக வந்து அப்பான்னு சொல்கிறாங்க. சரி, ஸ்கூல் பசங்களுக்கு வேணால் நீங்கள் சொல்லி கூட சொல்ல வச்சுக்கலாம்னு சொல்லுவீங்க. காலேஜ் பொண்ணுங்கிட்ட போய் நீ அவரை போய் அப்பான்னு சொன்னால் அவ்வளோதான், நம்ம பொண்ணுங்களாம் அடிச்சு விட்டுருவாங்க. டிவியில் பார்க்குறப்போ ஒரு குழந்தை கேட்குது யார் அப்படின்னு கேட்டால் அப்பான்னு சொன்னால் வீட்டில் பிரச்சனை ஆயிரும், இப்போ வந்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் விமர்சிக்கிறாங்க. அவங்களுடைய தகுதியை வந்து அவங்களுடைய பேச்சு மூலியமாக அவங்க வந்து காட்டுறாங்க, அவ்வளோதான். அப்பா அம்மா அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உணர்வு ரீதியான வார்த்தை. யாரையும் பார்த்து நம்ம அப்படிலாம் கூப்பிட முடியாது. ஸோ ஒரு முதல்வர் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து இவ்வளோ விஷயம் செய்கிறத பார்க்குற மக்கள் குழந்தைங்க இன்ஸ்பயர் ஆகி இன்னும் சொல்லப்போனால் நேரு மாமான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு லீடரை அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டோட சிஎம்மை பார்த்து சின்ன பிள்ளைங்க வந்து அப்பான்னு கூப்பிடுது, தாத்தான்னு கூப்பிடுது அப்படின்னா அது யாரும் சொல்லி கூப்பிட வேண்டியதில்லை. அவர் வந்து பார்க்குறது பேசுறது வச்சு அந்த குழந்தைங்களே வந்து கூப்பிட்ற ஒரு விஷயமா இன்றைக்கி மாறி இருக்கு. முகமாற்று அறுவை சிகிச்சைக்காக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை காணொலி போடுது. அது சிஎம் பார்த்துட்டு போய் அந்த குழந்தைக்கு இன்னைக்கு வந்து முகமாற்று அறுவை செஞ்சு இன்னைக்கு அந்த குழந்தை சொல்லுது, நான் டாக்டராக விரும்புகிறேன், டாக்டராகி தாத்தா எனக்கு இதை பண்ணி கொடுத்த மாதிரி நான் வந்து இன்னும் பல 100 குழந்தைங்களுக்கு பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை சொல்லுது. அப்படின்னா திஸ் இஸ் வாட் தமிழ்நாடு நீட்ஸ் அண்ட் இது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. அதனால அதை பார்த்து வயிற்றுச்சல் இருக்கிறவங்க என்ன வேணா பேசிட்டு போகலாம். சமீபத்தில் அதிகரிக்கும் இந்த பாலியல் கொடுமைகள், பாலியல் தொல்லைகள் எப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாலியல் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, இல்லை இந்தியாவுக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துலேயும் ஆண்பால் பெண்பாலுக்கு நடுவில் பல காலகட்டங்களாக வரலாறுல நடந்துட்டுருக்க ஒரு விஷயம். பட் அதை எந்த அளவுக்கு நம்ம கையாளுறோன்றதை பொறுத்து அதோட கேசஸை நம்ம குறைக்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற மாநிலங்களில் இந்த செகண்ட் கூட எத்தனை ரேப் கேசஸ் வந்து நடந்துட்டுருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. when compared to the north, south is far better. சவுத்தில் தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃபார் பெட்டர். நம்ம முடிஞ்ச வரைக்கும் மக்களை எஜுகேட் பண்ணுறது மூலியமாக இன்றைக்கி ஒரு பெண் பிள்ளை மேலே நம்ம சாதாரணமாக கை வச்சிட முடியாது பப்ளிக்கில் வச்சு. இன்றைக்கி நம்ம சமூகமே வந்து இது எதிர்க்கும். அந்த கை வைக்கக்கூடிய ஆளை வந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற ஒரு திட்டுற நிலைமை இன்றைக்கி வந்து வந்திருக்கு. ஸோ கம்யூனிட்டியாக நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி மேலே வந்திருக்கோம். பட் இன்றைக்கி பள்ளியிலையும் சரி கல்லூரியிலையும் சரி சில பெண்களுக்கு வீட்டில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது. இன்றைக்கும் மேரேஜ்குள்ளே கூட there is sexual assault and harassment happening in the name of marriage. நான் புருஷன் தானே, நான் இதை செய்யலான்னு. ஆனால் இன்றைக்கி சட்டமும் சரி நம்ம சமூகமும் சரி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் ரீசெண்டாக சட்டசபையில் கூட நம்ம வந்து ஒரு மசோதா பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பாலியல் ரிலேட்டடான பிரச்சனைக்கு வந்து பிணையே கிடையாது, ஜெயில் தண்டனை வந்து ஜாஸ்தி, அபராதம் ஜாஸ்தின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை மாற்ற முடியும். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான உளவியல் ரீதியான பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, யாரோ உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு மட்டும் ஒரு கால் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போகிற இடங்கள்லாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு டிஷர்ட்லேயே வந்து பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி நம்பர் போட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவங்க துறையில் என்ன பெட்டராக பண்ணணும்னு வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. பாலியல் ரீதியான பிரச்சனை வந்து சமூக ரீதியான பிரச்சனை. அது ஒரு கட்சியாலேயோ ஆட்சினாலேயோ ஒரு 5-10 வருஷத்தில் ஒழிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. பெண்களாகிய நாங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு முதல்ல எது குட் பேடுன்னு வந்து சொல்லிக் கொடுக்குறது இன்றைக்கி வந்து பேசிக் எஜுகேஷனாக வந்து மாறி போயிடுச்சு. ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் கிளாஸ் எல்லாம் வந்து 11th 12th ஸ்கிப் பண்ணாதீங்க, அதை ஃபுல்லாக நடத்துங்க, அவங்களுக்கு புரியணும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் வந்து உளவியல் சார்ந்த செஷன்ஸ் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ஜிஓஸ் மற்ற இடங்களில் வந்து குட் டச் பேட் டச் பற்றிலாம் வீட்லேயும் சொல்லித்தராங்க, இங்கே சமூகத்துலேயும் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது மாற்ற முடியுமே தவிர்த்து அரசால் தண்டனை அதிகரிக்க முடியும், குற்றவாளிகள் மேலே அது செலுத்துறது பண்ண முடியும், அது பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன் மற்ற விஷயங்கள் சமூகம் சார்ந்து நம்மளாம்
ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் குழந்தைங்களை வந்து போல்டாக வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சமூகமாக வி ஆர் பெர்ஃபார்மிங் பெட்டர் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு பி பெட்டர். ஸோ இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் இல்லாத ஒரு சமூகமாக மாறும்னு நம்புகிறோம். அண்ட் இங்கே குற்றங்கள் இல்லைன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. பட் குற்றம் நடக்குது அப்படின்றது எஃப்ஐஆர் கேஸ் அதிகமாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக கூட இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது, மக்கள் வந்து ஓப்பனாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு எல்லாமே வந்து புரிஞ்ச ஒரு சூழல் இருக்குது. அப்படின்னா அது நல்ல விஷயம் நான் நம்புகிறேன். உங்களோட விதை விதைப்போம் அமைப்பு எப்படி போயிட்டுருக்கு, செயல்பாடு எப்படி போயிட்டுருக்கு? விதை விதைப்போம் வந்து எல்லாரும் அந்த பேர் கேட்ட உடனே நாங்கள் செடி ரிலேட்டடான குரூப் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இந்த என்ஜிஓ அப்படின்றது 2 விஷயத்துக்காக நான் துவங்கினேன். ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று வந்து என்வாயர்மெண்ட். ஸோ இந்த 2 தான் என்னோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கவர்மெண்ட் ஸ்கூல் எம்பவர்மெண்ட். ஸோ நாங்கள் காலேஜில் வந்து அவேர்னஸ் செஷன் ரிலேட்டட் டு என்வாயர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க் பண்ணியிருக்கும்போது அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலோட டைப் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி ஆர் கனெக்டிங் யூத் ஃபார் யூத். ஸோ இது மூலயமா எல்லாமே காசு மூலியமாக இல்லை ஏதாவது சோர்ஸ் இருந்த மூலியமாக தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மனித உழைப்பின் மூலியமாக நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ இதில் நான் ஏன் யூத் மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, பணமே இல்லாமல் நம்ம ஒன்றா ஒரு கூட்டமாக சேர்ந்தா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர முடியுன்ற லைவ் எக்ஸாம்பிளை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது குறிப்பிட்ட ஸ்கூலோ இல்லை கம்யூனிட்டியோ இல்லை ஏதாவது ரோடோ க்ளீன் பண்ண கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை அவங்களுக்கு ஒரு காட்டுவோம். அவங்க ஒன்ஸ் இதெல்லாம் பார்த்து பழகினதுக்கப்புறம் நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு விதை விதைப்போம் ஒரு பிளாட்ஃபார்ம். அவங்களுக்கு வந்து அனிமல் வெல்ஃபேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், விமன் எம்பவர்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அவங்க இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்றத பார்த்துட்டு அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி கிட்டேயோ இல்லை என்ஜிஓ கிட்டேயோ நாங்கள் அவங்க அங்கேருந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இது மூலிமா நிறையா ரிசல்ட்ஸ் இருக்குது. ஒன்று, நாங்கள் ஒரு ரோடோ ஒரு ஸ்கூலோ ஏதாவது ஒன்று எடுத்தோம்னா அன்றைக்கி அந்த இடம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், இல்லை க்ளீன் ஆகிருக்கும், இல்லை மரம் செடி நடப்பட்டிருக்கும். ரெண்டாவது, காலேஜுக்கு போயிருக்கக்கூடிய யங் மைண்ட்ஸை ரோட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் நடக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அவங்க கூட நாங்கள் கனெக்ட் பண்ணி விட்றோம். மூணாவது, என்ஜிஓ நிறைய பேர்கிட்ட இருக்கும், ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க, நிறைய காசு இருக்கும், ஆனால் மனித உழைப்பு மேன் பவர்ன்றது இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த யங் மைண்ட்ஸை அங்கே கனெக்ட் பண்ணும்போது அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு செயல்பாடு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே விதை விதைப்போம் மூலியமாக ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்கள் எடுத்து செஞ்சுட்ருக்கோம். ஓகே, இறுதியாக 2021 மக்கள் நீதி மய்யம் சார்பில் மதுரவாயல் தொகுதி வேட்பாளர், 2026 திமுக சார்பில் மதுரவாயல் தொகுதி வேட்பாளர் எதிர்பார்க்கலாம்? அது வந்து தலைமை கையில் இருக்குது. நம்ம இது சார்ந்து தான் ஒர்க் பண்ணுறோன்னு இல்லாமல் நான் நிறைய விஷயம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன் ஸ்பெசிஃபிக் சொல்ல போனால் இப்போ நான் ஐடி விங்கோட ஸ்டேட் டெப்யூட்டி. டிஆர்பி ராஜா சார் தலைமையில் இப்போ ஐடி விங் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு நிகராக, இப்போ இவ்வளோ நேரம் கேட்ட கொஷனில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் பொறுப்பு கொடுத்து, அப்படி இப்போ 200 ஆண்கள் இங்கே ஐடி விங்கில் இருக்காங்கன்னா அதே அளவுக்கு 200 பெண்கள் இருக்காங்க. ஸோ விமென்ஸ் நெட்ஒர்க்னு கொண்டு வந்து பெண்களை சமூக வலைதளத்தின் மூலிமா அரசியல் மயப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட டாஸ்க் எனக்கு இருக்குது. போன பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல்னு சொல்லிட்டு திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டோம். ஸோ இந்த திண்ணை பிரச்சாரங்கள் மூலியமாக இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்குற இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐடி விங்க்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நான் பர்சனலாக எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த இயக்கத்துக்கு என்ன பண்ணுறேன், இந்த இயக்கம் மூலியமாக மக்களுடைய வாழ்க்கையில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன் அப்படின்றத தனி ஒரு நபராக நான் இன்றைக்கி வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்து தலைமை வந்து அதுக்கு நான் சரியாக இருப்பேன் அப்படின்னம்னா அதுக்கான விஷயம் அவங்க செய்வாங்க. ஸோ இதுக்கு தான் நான் டார்கெட் பண்ணுறேன்னு அப்படி எதுவும் இல்லை. பட் இங்கே நிறைய பெண்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். இந்திய நேயர்களுக்கு உங்களோட மகளிர் தின வாழ்த்துக்கள் செய்தி மட்டும் சொல்லிடுங்க. பெண்களாக நாம பல 100 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் வந்து படித்து முடித்து வேலைக்கு போயிட்டு ஏன் அரசியல் பேசக்கூடிய இடத்துல வந்து நின்றுருக்கோம். இந்த இடம் அப்படின்றது நமக்கு சாதாரணமாக கிடைக்கல. குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம போடுற உடை வரைக்கும் நம்ம எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், யார் கூட சேர்ந்து சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்னு எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு பெரிய குரூப்பே வந்து சுற்றிட்டுருக்கு. கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், பாலினத்தின் பெயரால் நம்மளை வந்து ஒடுக்கிறதுக்கு இங்கே ஒரு நிறைய கும்பல் வந்து காத்துட்ருக்கு. எதுக்காகவும் மயங்கி போகாமல் நமக்குன்னு ஒரு இலக்கை வச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிக்கணும். மதிமயங்கிற விஷயங்கள் டீனேஜ் பருவத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து வாழ்க்கை முழுக்க வந்துட்டு தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் செல்ஃபோன்ஸ் டு டெலிவிஷன் டு என்டர்டைன்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் ஹேங் அவுட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்கும். என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் உங்களுக்குன்னு பிடிச்ச ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை நோக்கி அதை இறுகப்பட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். பல கோடி பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பல கோடி பெண்களாக நீங்கள் இருக்க போகிறீங்களா, இல்லை இந்த வரலாறு சில 100 பெண்களை மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுக்கும், இல்லை அந்த சில 100 இருக்க போகிறீங்களா அப்படின்றது பெண்களாகி நம்ம கையில் தான் இருக்குது. அப்பா அம்மாவை, ஹஸ்பண்டை, ஃபேமிலியை, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை, சோஷியல் பேக்ரவுண்டை, எக்கனாமிக் பேக்ரவுண்டை காரணம் காட்டிட்டு நீங்கள் உட்கார போகிறீங்கன்னா கோடிக்கணக்கான பெண்களில் நீங்களும் ஒருத்தி. ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு உங்களுக்கு என்ன வருமோ அதில் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால்
இவங்கள மாதிரி இன்னொரு ஆளுமை வந்து இந்த இடத்துல வர்றதுக்கான ஒரு துவக்கம் இங்கேருந்து தொடங்குது. ஸோ என்வாயர்மெண்டல் சயின்ஸை, மாரல் சயின்ஸை எல்லாரும் வந்து ஸ்லீப்பிங் பீரியடாக யூஸ் பண்ணாங்க. அந்த என்வாயர்மெண்டல் சயின்ஸ், என்வாயர்மெண்ட், சுற்றுச்சூழல் தான் இன்றைக்கி நான் யாராக இருக்கணும், இன்றைக்கும் என்னை ஒர்க் பண்ண வைக்குது. என்னை அது ஒரு முகமாக மாற்றி கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ எது பெண்களுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க அந்த என்வாயர்மெண்ட்டும், பெண்கள் நுழையவே முடியாதுன்னு சொன்ன பாலிடிக்ஸும், எந்த ஒரு பணமோ பின்புலமோ அரசியல் அதிகாரமோ இல்லாத ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்த பத்மபிரியா செய்ய முடியும் அப்படின்னா, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய திவ்யா, ரம்யா எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு பெண்ணாக நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல பெண்களுடைய கனவை என்னோட சேர்ந்து சுமந்துட்டு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ பெண்களாகிய நாம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆண்களை விட 100 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கான ஸ்பேஸ் இந்த சமூகம் வந்து இப்போ உருவாக்கி கொடுத்துருக்கு. பட் அதை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா மறுபடியும் அதை நம்மகிட்ட பிடுங்கிறதுக்கும் அந்த சமூகம் வந்து தயாராக இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் கெட் ரெடி ஃபார் த ரேஸ். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.